இந்த கதையை எழுதியவர் பஞ்சம் பிரகாஷ். இந்த காலம் எந்த வீட்லேயும் டிவியோ இல்லை பாலிவுட்டோ இல்லாத ஒரு காலம். மக்களோட பொழுதுபோக்குக்கு ஒரே வழி ஆடலும் பாடலும் தான். இது எல்லாமே நடக்கிற இடம் நாட்டியாலம் தான். இந்த காலத்தில் அதை தியேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். அந்த காலத்தில் கொல்கத்தாவில் நடக்கிற நாடகம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒன்று. நாடகத்தோட பேர் துரோகிகளுக்கு மரணம். மக்களெல்லாம் சாப்பிட்டுட்டு குடிச்சிட்டு சிகரெட் பிடிச்சிக்கிட்டு இந்த நாடகத்தை பற்றியே பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒரே நாடகத்தில் ஹாரர், ரொமான்ஸ், சஸ்பென்ஸ் எல்லாத்தையுமே பார்க்க முடியும். எப்படி எல்லாரும் இந்த நாடகத்தை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி இந்த நாடகத்தை பார்க்கவும் நிறைய பேர் வந்திருந்தாங்க. எல்லாரும் அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் நாடகம் ஆரம்பிக்க காத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ திடீர்னு லைட்லாம் ஆஃப் ஆகி நாடகம் ஆரம்பிக்கிற பெல் அடிச்சது. அப்போ மேடையில ஹீரோயின் ஜெரினோட என்ட்ரி ஆரம்பிச்சது. நான் காதலர்களுக்கு மற்றும் காதலுக்கான ஒரு வீதி. நானு காதலர்கள் மற்றும் காதலுக்கான ஒரு வீதி. ஒரு நம்பிக்கையோட ஒருத்தங்கள காதலிச்சா அது காதல். அப்புறம் இன்னொருத்தங்க என்ன காதலின்னு சொல்லும் போது அவங்கள காதலிச்சா அது இன்னொருத்தங்களுக்கு பண்ற துரோகம். அதுக்கு அவங்க கிட்ட இன்னொரு பேரு கூட இருக்கு. ஹீரோயினோட என்ட்ரி முடிஞ்சதுக்கு அப்புறமா ஸ்டேஜோட இன்னொரு பக்கத்துல இருந்து இந்த நாடகத்தோட ஹீரோவான விஜயும் கையில கத்திய வச்சுக்கிட்டு நடந்து வந்துட்டு இருந்தாரு. ஆமா ஆமா, நீ ஏமாத்துக்காரி தான். உன்னோட மனசு ஒரு வீடுன்னு நான் நினைச்சேன். ஆனா நீ அதை வாடகைக்கு விட்டுருக்கியே. உனக்கு நிறைய காதலர்கள் இருக்காங்க. ஆனா நான் ஆசைப்படுறேன் அன்பே, உனக்கு அழகான சாவு வரட்டும், அழகான சாவு வரட்டும், அழகான சாவு வரட்டும். விஜய் இப்படி பேசிட்டு இருக்கும்போது லைட் ஆஃப் ஆகி ஆன் ஆயிட்டு இருந்தது. அப்ப தபேலாவோட சத்தமும் ஸ்டேஜில் எல்லா பக்கத்துல இருந்தும் கேட்டுக்கிட்டு இருந்தது. இப்போ ஸ்டேஜில் ஜெரினும் விஜயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முறைச்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஜெரின் அவங்களோட ஆட்டத்தை ஆரம்பிச்சிடுறாங்க. சில சமயம் ஜெரினோட முகத்துல மந்தாகினி மாதிரி காதல் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தது. ஆனா ஒரு சில நேரத்துல அவங்களோட கண்ணில் இருந்து கண்ணீர் வந்துகிட்டு இருந்தது. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஆடியன்ஸ் பயத்துல ஒருத்தரோட கையை இன்னொருத்தர் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. இந்த நாடகத்துல அவங்க எல்லாரும் மூழ்கி போயிருந்தாங்க. இந்த நாடகத்தோட கதை எப்ப ஆரம்பிக்குதுன்னா, ஜெரின் அப்புறம் விஜய் மட்டும் இல்ல, விஜயோட நண்பன் ஜெரினோட காதலனுமான சுபோத் உயிரோடு இருக்கும் போதுல இருந்து இந்த கதை ஆரம்பிக்குது. இந்த நாடக உலகத்துல எல்லாருக்கும் தெரிஞ்ச ரொம்ப இளமையான நடிகரா அவர் இருந்தாரு. அவர் எப்பவும் புது புது கதையா தேடிக்கிட்டு இருப்பாரு. அவர் அதுலயே பைத்தியமா இருப்பாரு. அவர் அவரோட புது புது ஐடியாக்களை காமிக்கும் போது மக்கள் அதுல தொலைஞ்சு போயிடுவாங்க. அதுக்கு எல்லாரும் ரசிகரா மாறிடுவாங்க. ஸ்டேஜில் ஜெரினோட ஆக்டிங் அப்புறம் விஜயோட டிரெக்ஷன், இதனால அவங்க ஒவ்வொரு நாடகமும் வெற்றி அடைஞ்சுக்கிட்டே வந்துட்டு இருந்தது. சுபோத் புதுசா யோசிச்சு புது புது ஸ்கிரிப்டா எழுதிட்டு இருந்தாரு. அப்புறம் விஜய் அதுக்கு உயிர் கொடுத்தாரு. அவங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் எந்த அளவு க்ளோஸா இருந்ததுன்னா ஜெரின் அடிக்கடி சொல்லுவாங்க, எனக்கு அப்பப்ப என்ன தோணுதுன்னா சுபோத் உன்னோட பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லி என்னோட பாய் ஃப்ரெண்ட் கிடையாதுன்னு. இதை கேட்டு 3 பேரும் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சுபோத்தோட ஆர்வம் அதிகரிச்சுக்கிட்டே இருந்தது. ஒவ்வொரு தடவையும் புது புது கதையா தேடிக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் கூடு விட்டு கூடு பாய முடியுமா அப்படிங்கிற கேள்வி அவர் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தது. வேறொருத்தவங்களோட உடம்புக்குள்ள நம்ம ஆத்மாவை கொண்டு போக முடியுமான்னு யோசிச்சாரு. இந்த யோசனையால் அவரால் நிம்மதியா தூங்கவும் முடியல, சரியா உட்காரவும் முடியல. அவர் அங்கங்க இருக்கிற ஆசிரமம், சுடுகாடு, அப்புறம் அகோரி இருக்கிற இடத்துக்கு போய் இதை பத்தின தகவல்களை சேகரிக்க ஆரம்பிச்சாரு. இதுக்கான பதிலை தேடி அவர் இரவும் பகலும் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டு இருந்தாரு. நாள் முழுக்க ரிகர்சலுக்காக ஜெரினை விஜய் கூட விட்டுட்டு இவர் அதுக்கான பதிலை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருந்தாரு. ஜெரினுக்கும் விஜய்க்கும் கூட சுபோத் பத்தின கவலை அதிகரிச்சது. ஒரு நாள் சுபோத் தியேட்டருக்கு வந்தப்போ யாரோ கிசுகிசுக்கிற சத்தம் கேக்குது. அப்போ ஜெரின் பேசிக்கிட்டு இருந்தாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சுபோத்துக்கு என்ன சொல்றது? நாம ஏதாவது சொல்லி சமாளிக்கணும். அப்போ சுபோத்தே அவங்களுக்கு எதிரில் வந்துடுறாரு. சுபோத் அப்படி முன்னாடி வந்துட்டதால விஜய் ஒரு நிமிஷம் மிரண்டு போயிடுறாரு. அப்ப மெதுவா சுபோத்துக்கு புரிய வைக்கிற மாதிரி சொல்றாரு, நண்பா, ஜெரின் உன் மேல ரொம்ப அக்கறை வச்சிருக்காங்க. ஆனா அவங்க சொல்றதை நீ கேட்கறதே இல்ல. விஜய் இப்படி சொன்னதை கேட்டு சுபேத் சொல்றாரு, என் தேடுதல் முடிவடைகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாட்கள் தேவைப்படும். சரி விஜய், அதெல்லாம் விடு. அந்த காட்சியை எப்படி நடிக்கிறதுன்னு ஜெரின் கொஞ்சம் விளக்கமா சொல்லி கொடு, புரிஞ்சுதா? இப்பெல்லாம் அவ என் மேல அன்பா இருக்கிறத விட கோபம் அதிகமா பட்டுக்கிட்டு இருக்கா. நாடகம் 3 நாள்ல ஆரம்பிச்சிடும். அது வரைக்கும் நான் தியானம் பண்ண போறேன். சுபோத் இப்படி சொல்லிட்டு அந்த ரூமை விட்டு வெளியே போயிடுறாரு. அப்போ விஜய் தான் கையை நீட்டி ஜெரினோட கையை கேட்டு ஜெரினோட கையை பிடிச்சுக்கிட்டு அந்த நாடகத்தோட காட்சியை விளக்க ஆரம்பிக்கிறாரு.
இந்த பக்கம் ஒரு அறைக்குள்ள உட்காந்துக்கிட்டு சுபோத் தியானத்துக்கு தயாரானாரு. அது எந்த தியானம்னு தான் தெரியல. ஏன்னா அவருக்கு எதிரில் ஒரு விளக்க பத்த வச்சுக்கிட்டு தரையில உட்காந்துக்கிட்டு ஒரு படி குங்குமத்தை எடுத்து அதை காத்துல வீசி எறிகிறாரு. அப்புறம் எதிரில் இருக்கிற தட்டுல இருந்து அரிசி ஒரு கைப்பிடி எடுத்துக்கிறாரு. அப்புறம் ஏதோ மந்திரங்களை சொல்லி அதை அந்த ரூம்குள்ள தூக்கி போடுறாரு. உண்மையில சுபோத் கூடு விட்டு கூடு பாயறதுக்காக இப்ப தயாரா இருந்தாரு. அவரோட ஆத்மா வேறொருத்தரோட உடம்புக்குள்ள போறதுக்கு தயாரா இருந்தது. ஆனா அவருக்கு முன்னாடி எந்த ஒரு உடம்பும் இல்லை. ஒருவேளை சுபோத் கூடு விட்டு கூடு பாயறதுக்கு பதிலா உடலை விட்டு ஆன்மா மட்டும் வெளியே வர மாதிரி பயிற்சி எடுத்துட்டு இருந்திருக்கலாம். ஏன்னா ஒரு முறை ஒருத்தரோட உடம்புக்குள்ள நுழைஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த உடம்பை விட்டு வெளியே வர்றதுக்கு சாத்தியமே இல்லை. குங்குமத்தையும் அரிசியும் காத்துல போட்டுட்டதுக்கு அப்புறம் சுபோத் தொடர்ந்து மந்திரங்களை உச்சரிச்சுக்கிட்டே இருந்தாரு. கொஞ்ச நேரத்துல முக்தி 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அவர் தொடர்ந்து மந்திரங்களை உச்சரிச்சுக்கிட்டே இருந்ததால சுபோத்தோட உடம்பை விட்டு அவரோட ஆன்மா மட்டும் வெளியே வந்துருச்சு அப்படின்னு காமிக்கிறதுக்காக அங்கிருந்த விளக்கு அணைஞ்சது. அந்த விளக்கு அணைஞ்ச உடனே சுபோத் நேரா அந்த குங்கும தட்டுல விழுந்தாரு. அந்த ரூம் முழுக்க குங்குமத்தோட புகையால சிவப்பு கலரா மாறி இருந்தது. சுபோத் நேரா அந்த தட்டிலே விழுந்து கிடந்தாரு. அந்த சத்தத்தை கேட்டு ஜரீனும் பிஜோயும் வேகமா அந்த ரூம்க்கு வந்து பாக்குறாங்க. அவங்க வந்து பார்க்கும்போது சுபோத் கீழே விழுந்து கிடந்தாரு. இதை பார்த்து ஜரீன் பயந்து போயிட்டாங்க. உடனே அவங்க சுபோத்தை எழுப்ப முயற்சி பண்ணாங்க. அவரோட தலையை தான் மடியில வச்சுக்கிட்டு அவரை எழுப்ப ஜரீன் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா சுபோத் எப்படி எழுந்திருப்பாரு? ஏன்னா அவரோட ஆன்மா அவரோட உடம்பை விட்டு வெளியே வந்திருந்தது. இப்போ சுபோத் வெறும் புணமா மட்டும்தான் அங்க இருந்தாரு. அவரோட உடம்பை விட்டு வெளியே வந்த அந்த ஆன்மா அதே இடத்துல நின்று அங்க நடக்கிறத பார்த்துக்கிட்டு இருந்தது. அவர் இல்லாததால அவரோட காதலியும் நண்பனும் ரொம்ப சோகமா இருந்தாங்க. அப்போ ஜரீன் பண்ண ஒரு விஷயம் சுபோத்க்கு தூக்கி வாரி போட்டது. அது எப்படின்னா, சுபோத்தோட உடம்பு கீழே கிடந்தாலும் அந்த ஆன்மா அங்கேயே நின்று நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தது. சுபோத் இறந்துட்டாருன்னு ஜரீனுக்கு தெரிஞ்ச உடனே தான் மடியில வச்சிட்டு இருந்த சுபோத்தோட உடம்ப அப்படியே கீழே போட்டுட்டு ஜரீன் நேரா போய் பிஜோயை கட்டி பிடிச்சுக்கிறாங்க. செல்லம், உனக்கு எதுக்காக இப்படி வேர்க்குது? நாம அவனை சாகடிக்கணும்னு சொல்லி ஏற்கனவே டிசைட் பண்ணது தானே, என்ன பயப்படுற? ஆனா திடீர்னு எப்படி இப்படி ஆச்சு? 3 நாளைக்கு அப்புறம் நாடகம் இருக்கே, இவனுக்கு லீட் கேரக்டர் வேற இருக்கு. உன்னை விட சந்தோஷமா யார் வச்சுக்க முடியும்? அதனாலதான் எனக்கு உன் கூட இருக்கணும்னு ஆசை. வேற யாரு கூட இருக்க எனக்கு விருப்பமே இல்ல. அப்புறம் அந்த சுபோதிய மேல கை வைக்கும் போதெல்லாம் எனக்கு கோவமா வரும். எனக்கு அருவருப்பா இருக்கும். தன்னோட காதலியோட துரோகத்தை பார்த்து சுபோத்தோட ஆன்மா நடுநடுங்கி போச்சு. ஏன்னா சுபோத்தோட ஆன்மா கொஞ்ச நேரம் உடலை விட்டு வெளியே வந்த உடனே அவருக்கு இப்படி ஒரு துரோகம் நடக்கும்னு அவர் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா இது முடிவில்லை, ஒரு பேரழிவோட ஆரம்பம்தான். சுபோத் இன்னும் இறக்கல. அவரோட உடம்பை விட்டு அவரோட ஆன்மா கொஞ்ச நேரம் வெளியே இருந்தது, அவ்வளோதான். அப்போ சுபோத்தோட உடம்புக்குள்ள அவரோட ஆன்மா மறுபடியும் நுழைஞ்சது. உடனே அவரோட உடல்ல அசைவு ஏற்பட்டது. இதை பார்த்து ஜரீன் சத்தமா கத்துனாங்க. சுபோத்தோட உடம்புக்கு மறுபடியும் எப்படி உயிர் வந்ததுன்னு யோசிச்சு விஜய் திகைச்சு போய் நின்னுக்கிட்டு இருந்தாரு. ஆன்மா திரும்பவும் உடலுக்குள்ள வந்ததும் சுபோத் சொல்றாரு, என்னாச்சு, ஏன் சத்தமா கத்துற? நான் தியானம் பண்ணிட்டு இந்த உலகத்தை விட்டு நான் வேற ஒரு உலகத்துக்கு போயிட்டேன். சுபோத் இருந்து கிடந்த போது ஜெரீனும் பிஜோயும் பேசினது சுபோத்துக்கு தெரியாதுன்னு பிஜோய் நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. சாகுற அளவுக்கு யாராவது தியானம் பண்ணுவாங்களா? இனிமே அப்படி பண்ணாத. உனக்கு என்ன தெரியும் நாங்க எவ்வளவு பயந்து போனோம்னு? உனக்கு என்ன ஆச்சு? பிஜோய் இப்படி சொல்லிட்டே இருக்கும்போது ஜரீன் குறுக்கிட்டு அந்த இடத்துல சொல்றாங்க, நான் இப்பவே வீட்டுக்கு போகணும். அப்போ சுபோத் சொல்றாரு, சரி நீ வீட்டுக்கு போ, நான் இங்கேயே தங்குறேன். நாடகத்தோட ஸ்கிரிப்ட்ல கொஞ்சம் மாற்றம் இருக்கு, நீ விஜய் கூட வீட்டுக்கு போறியா? சுபோத் ஜரீன் கிட்ட இப்படி சொல்லிட்டு விஜய் கூட அவங்கள அனுப்பி வைக்கிறாரு. அவங்கள கண்காணிக்கணும்னு தான் இவர் இப்படி பண்றாரு. 2 பேரும் அந்த ரூமை விட்டு வெளியே போனதும் சுபோத் ஜன்னல் வழியா வெளியே நடக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஜரீன் பிஜோய் கிட்ட சத்தமா கத்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க, பிஜோய், ஒருவேளை அவன் எல்லாம் கேட்டிருந்தா என்ன நடக்க போகுது? அவன் என்ன உயிரோடவே சாகடிச்சிடுவான். செத்து இருப்பான்னு பார்த்தா அந்த கடவுள் அவனை உயிரோட வச்சிருக்கான். எதுக்காக அவன் உயிரோட இருக்கானோ? மறுபடியும் ஒவ்வொரு நிமிஷமும் உன் கூட இருக்கும் போது அவனுக்கு பயந்து பயந்து இருக்க வேண்டியதா இருக்கும். ஜரீனோட பேச்சை கேட்ட உடனே விஜய் அவங்கள தாம் பக்கம் இழுத்து சொல்றாரு, காரணம் இல்லாம நீ ஏன் டென்ஷன் ஆயிட்டு இருக்க? அவனுக்கு எதுவுமே தெரியாது. இத்தனை வருஷமா நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம்? ரிகர்சல் அப்படிங்கிற பேர்ல அவனை ஏமாத்திட்டு தானே இருந்தோம். அவனால கண்டுபிடிக்க முடியாது. இன்னும் கொஞ்ச நாள் தான். அவனை கூடிய சீக்கிரம் விட்டுட்டு நாம 2 பேரும் கண்டிப்பா ஒன்னா இருப்போம். நிஜமாவா? ஜரீன் இப்படி கேட்ட உடனே விஜய் ஜரீனை தான் பக்கம் இழுக்கிறாரு. அப்புறம் அடுத்த நொடியே
2 பேரும் முத்தங்களை பரிமாறிக்கிறாங்க. தான் நண்பனும் தான் காதலியும் பண்ற துரோகத்தை பார்த்து சுபோத் கோவத்தோட உச்சத்துக்கே போயிட்டாரு. இதை பார்த்து சுபோத் அப்படியே உடைஞ்சு போயிட்டாரு. ஜரீனும் பிஜோயும் போனதுக்கு அப்புறம் சுபோத் தனியா எங்கேயோ போயிட்டு இருந்தாரு. அடுத்த நாள் காலையில சுபோத் தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு செய்தி வந்தது. ஜரீனும் பிஜோயும் சுபோத்தை கடைசியா ஒரு முறை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தாங்க. பிஜோயோட முகத்துல எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இல்லை. ஆனா ஜரீனோட முகத்துல மகிழ்ச்சி தெரிஞ்சது. கடைசியில் அவங்க சுபோத்தை நிரந்தரமா ஒழிச்சு கட்டிட்டாங்க. அப்போ போலீஸ் அவங்க கிட்ட அந்த ஸ்கிரிப்டை காமிச்சு சொல்றாங்க, இது சுபோத்தோட பிணத்து மேல இருந்தது. இது கூட ஒரு கடிதமும் இருக்கு. இதுல அவரோட கடைசி ஆசை அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. நீங்க 2 பேரும் துரோகத்தின் மரணம்னு நாடகம் பண்ணணும். அதை நானும் வந்து பார்க்குறேன். போலீஸ் ஜரீன் கிட்ட அந்த ஸ்கிரிப்டை கொடுத்துடுறாரு. ஜரீன் அந்த ஸ்கிரிப்டை கையில வச்சுக்கிட்டு விஜய் கிட்ட சொல்றாங்க, இவன் இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் எதுக்காக எழுதியிருப்பான்? அப்போ விஜய் சொல்றாரு, அதை விட ஏன் எழுதுனானோ அவன் இப்ப செத்து போயிட்டான். நாடகம் தானே, அதை பண்ணுவோம். விஜய் கிட்ட ஜரீன் எதுவும் சொல்றதுக்கு முன்னாடியே வார்ட் பாய் அந்த இடத்துக்கு வந்து ஒரு பேப்பரை காட்டி சைன் போட சொல்றாரு. அப்பதான் சுபோத்தோட பாடியை இங்க இருந்து எடுத்துட்டு போக முடியும். விஜயும் அதுல சைன் போட்டுட்டு வார்ட் பாய் கிட்ட கொடுத்துட்றாரு. அதுல விஜயோட சைன் இல்ல, அதுல சுபோத்தோட சைன் தான் இருந்தது. ஏன்னா விஜயோட உருவத்துல இருக்கிறது விஜய் இல்ல, சுபோத்தோட ஆன்மா தான் விஜயோட உடம்புக்குள்ள இருந்தது. அன்னைக்கு விஜயும் ஜரீனும் பேசிட்டு இருந்ததை ஜன்னல் வழியா பார்த்த சுபோத் அவங்க 2 பேரையும் வீட்டுக்கு அனுப்பிட்டு அவங்கள ரகசியமா ஃபாலோ பண்ணாரு. அப்போ பிஜோய் ஜரீனை வீட்டில் விட்டுட்டு விஜய் தனியா வீட்டுக்கு போயிட்டு இருந்தாரு. சுபோத் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு விஜயை கழுத்து நெரிச்சி கொன்னுட்டாரு. அப்புறம் தன்னோட உடம்புல இருந்து விஜயோட உடம்புக்குள்ள போயிட்டாரு சுபோத். இப்போ சுபோத் இறந்துட்டதா எல்லாத்தையும் நம்ப வச்சுட்டாரு. சுபோத் இப்போ விஜயோட உடம்புக்குள்ள ஜெரீன் கூட சேர்ந்து வாழ்ந்துட்டு வந்தாரு. ஆனா ஜெரீன் மெதுவா விஜய் கிட்ட இருந்து விலகி போனாங்க. சுபோத் இறந்து போனதுக்கு அப்புறம் விஜய் கூட தான் இருக்கிற மாதிரி ஜரீன் உணரவே இல்லை. ஏன்னா தோற்றமும் குரலும் விஜய் தான் இருந்தாலும் செயல் எல்லாமே சுபோத்தோடது தான். ஒரு நாள் ஜரீன் சொல்றாங்க, என்ன ஆச்சு உனக்கு? சுபோத் மாதிரி நடந்துக்கிற, மென்டலா நீ? இதை கேட்டு விஜயோட உடம்புக்குள்ள இருந்த சுபேத்துக்கு ரத்தம் கொதிக்க ஆரம்பிச்சது. உடனே அவர் ஒரு கத்தி எடுத்து ஜரீனோட கழுத்துல வச்சுட்டு அவர் சொல்றாரு, ஒரு முறை நாடகம் முடியட்டும், அப்புறம் எல்லாம் முடிஞ்சிடும். உண்மை என்னன்னா இந்த நாடகத்துல நான் சுபோத்தோட கதாபாத்திரம், அதனால தான் நீ எப்படி உணர்ற. இப்படி சொல்லிட்டு அவர் ஜரீனை கட்டிப்பிடிச்சுக்கிறாரு. ஆனா ஜரீன் அவர்கிட்ட இருந்து விலகி போனாங்க. அப்போ சுபோத்க்கு புரிஞ்சிருது, என்னதான் விஜயோட உடம்புல இருந்தாலும் ஜரீன் கூட நிம்மதியா வாழ முடியாதுன்னு. அதனால அவரோட முழு கவனத்தையும் நாடகத்து மேல திருப்பினாரு. அவரோட வாழ்க்கை கதை முழுக்க அதுல எழுதினாரு. அந்த நாடகத்தை பார்த்து மக்கள் எல்லாம் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு எல்லாரும் ஆவலா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த துரோகத்துக்கு மரணம் கிடைக்குமா இல்லையா? ஆமாண்ணா அது எப்படி? ஸ்டேஜில் இப்போ ஜெரின் ஹீரோயினா நின்னுகிட்டு இருக்காங்க. நான் உனக்காக தான் அவனை ஏமாத்துனேன். ஆனா நீ மறுபடியும் சுமோத் மாதிரியே மாறிட்ட, கம்ப்ளீட்டா அவன மாதிரி நடந்துக்கிற. ஜரீன் இப்படி சொன்ன உடனே விஜயோட உடம்புல இருந்த சுபோத் கத்தியை எடுத்துக்கிட்டு அவரோட டைலாக் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கண்டிப்பா வித்தியாசம் தெரியும் ஜரீன், ஏன்னா இது உன் விஜய் இல்ல சுபோத். உன் விஜயை ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நான் கொன்னுட்டேன். அவனோட உடம்ப நான் எடுத்துக்கிட்டேன். சுபோத் ஆகிய நான் உன் பார்வையில விஜயா தெரியுறேன். நீ எனக்கு பண்ண துரோகத்துக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும். இதை சொல்லிட்டு விஜயோட உடம்புக்குள்ள ஒளிஞ்சிருந்த சுபோத் ஜரீனை இறுக்கமா பிடிச்சு ஜரீனோட நெஞ்சிலேயே கத்தி எடுத்து குத்த ஆரம்பிக்கிறாரு. அந்த கத்தி ஜரீனோட நெஞ்சுக்குள்ள பலமுறை போயிட்டு வந்தது. அப்போ சுபோத் சொல்றாரு, துரோகத்துக்கு என்ன கிடைக்கும்? மரணம் தான் கிடைக்கும். சுபோத் இப்படி குட்டிக்கிட்டே இருக்கும்போது அங்கிருந்த பார்வையாளர் எல்லாம் கைத்தட்டி ஆரவாரம் பண்றாங்க. துரோகத்துக்கு என்ன கிடைக்கும்? மரணம் மட்டும்தான் கிடைக்கும். இதை சொல்லி முடிச்ச உடனே ஸ்டேஜில் புகை பரவுது. இதுக்கு மத்தியில விஜயோட உடம்புக்குள்ள இருந்த சுபோத் எங்கேயோ மறைஞ்சு போயிடுறாரு. அங்க கைத்தட்டி மக்கள் எல்லாம் ஆரவாரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஜரீன் எழுந்திருக்கணும்னு. ஆனா ஜரீன் எப்படி எழுந்திருப்பாங்க? அவங்க இறந்து போயிட்டாங்க. பார்வையாளர்களுக்கு இது ஒரு நாடகம். ஆனா உண்மையிலேயே ஸ்டேஜில் நடந்தது ஜரீனோட துரோகத்துக்கு அவங்களுக்கு கிடைச்ச தண்டனை. ஆனா விஜய் போலீஸ் கிட்ட பிடிபடவே இல்லை.
ஏன்னா அவர் மறுபடியும் வேற ஒரு உடம்புக்குள்ள போயிட்டாரு. இப்ப மறுபடியும் துரோகம் செய்யறவங்கள தேட ஆரம்பிச்சாரு, அவங்கள கொல்றதுக்காக. பயங்கரமா இருக்கிற இந்த மாதிரியான கதைகளை பார்க்கறதுக்காக டூடு டிவி ஹாரர் தமிழுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் உங்களோட கதையும் இந்த உலகத்துல இருக்கிறவங்க பார்க்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உடனே டூடு டிவி மெயில் அட்ரஸ்க்கு உங்களோட கதையை அனுப்புங்க. அடுத்த பயங்கரமான கதை உங்களோட தான் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு.